For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சாதிவாதம் காஸ்டியிசம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் மற்ற சாதியினரை விட உயர்ந்தவர்கள் என்ற நம்பிக்கையும் அதன் அடிப்படையில் செய்யப்படும் பாகுபாடும் ஆகும். இது இந்திய சமூகத்தின் தனித்துவமான மற்றும் மிகவும் சிக்கலான ஒரு சமூக பிரச்சினையாகும். இதன் பல்வேறு பரிமாணங்கள் மற்றும் விளைவுகள் குறித்த பகுப்பாய்வு இதோ. சாதிவாதத்தின் வேர்கள். இந்தியாவில் சாதி முறை காஸ்ட் சிஸ்டம் வரலாற்று ரீதியாக தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்தில் இருந்து உருவானதாக கருதப்படுகிறது. காலப்போக்கில் இது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் படிநிலையாக மாறியது. அடுக்குமுறை ஹைராக்கி இது சமூகத்தை உயர்ந்தவர் மற்றும் தாழ்ந்தவர் என பிரிக்கிறது. அகமண முறை என்டாகமி தனது சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் சாதி முறையை தலைமுறையாக நிலைநிறுத்துகிறது. ஜனநாயகத்தின் மீதான தாக்கம். இந்திய ஜனநாயகம் சமத்துவத்தை அக்வாலிட்டி அடிப்படையாக கொண்டது, ஆனால் சாதிவாதம் அதற்கு நேரெதிரான ஏற்றத்தாழ்வை வலியுறுத்துகிறது. சாதி அரசியல் காஸ்ட் பாலிடிக்ஸ் தேர்தலில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலும் மக்கள் வாக்களிப்பதிலும் கொள்கைகளை விடச் சாதி பற்றே முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தகுதியான தலைவர்கள் உருவாவதை தடுக்கிறது. அதிகார போட்டி. குறிப்பிட்ட சாதிகள் தங்களின் மக்கள் தொகையை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்வது மற்ற சமூகத்தினரிடையே கசப்புணர்வை உருவாக்குகிறது. சமூக விளைவுகள். சாதிவாதம் சமூகத்தில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. வன்கொடுமைகள். சாதி ஆதிக்கத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் தீண்டாமை அன்டச்சபிலிட்டி போன்ற சமூக கொடுமைகள் இன்றும் சில பகுதிகளில் நீடிக்கின்றன. சமூக பிளவு. இது மக்களிடையே இந்தியன் என்ற உணர்வை விடச் சாதி அடையாளத்தை மேலோங்கச் செய்து சமூக ஒற்றுமையை சிதைக்கிறது. வாய்ப்பு மறுப்பு. தகுதியிருந்தும் சாதி காரணமாகச் சிலருக்கு சமூக மதிப்பும் வாய்ப்புகளும் மறுக்கப்படுவது ஒரு தேசத்தின் மனிதவள வளர்ச்சியை பாதிக்கிறது. சாதிவாதத்தை ஒழிக்க அரசியலமைப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதி பாகுபாட்டை ஒழிக்க பல்வேறு பாதுகாப்பு வழிகளை வழங்கியுள்ளது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்து அதனை பின்பற்றுவது தண்டனைக்குரிய குற்றம் என்கிறது. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன். வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதன் மூலம் சமூக சமநிலையை உருவாக்க முயல்கிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆக்ட் 1989 ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கொண்டு வரப்பட்டது. தீர்வுகள் மற்றும் எதிர்காலம். சட்டங்கள் மட்டும் சாதிவாதத்தை முழுமையாக ஒழித்துவிட முடியாது. அதற்கு சமூக ரீதியான மாற்றங்கள் அவசியம். கல்வி. குழந்தை பருவம் முதலே சாதி பாகுபாடற்ற சமத்துவ கல்வியை புகட்ட வேண்டும். கலப்பு திருமணங்கள். வெவ்வேறு சாதியினரிடையே நடைபெறும் திருமணங்கள் சாதிச் சுவர்களை உடைக்க உதவும். பொருளாதார மேம்பாடு. அனைத்துச் சாதியினரும் பொருளாதார ரீதியாக முன்னேறும்போது சாதி சார்ந்த தொழில் அடையாளங்கள் மறையும். சமூக விழிப்புணர்வு. சாதி என்பது ஒரு மனிதனின் தகுதியை தீர்மானிக்கும் காரணி அல்ல என்ற விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும். முடிவுரை. சுருக்கமாக கூறினால் சாதிவாதம் என்பது ஒரு சமூக நோய். இது இந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பெரும் தடையாக உள்ளது. மனிதநேயம் மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைப்பதன் மூலமே சாதிவாதத்தை நாம் முழுமையாக வேரறுக்க முடியும். தனி மாநிலங்களை உருவாக்குவதற்கான கோரிக்கைகள் அதிகரிப்பதற்கு காரணமான காரணிகள் குறித்து சிறு குறிப்பை எழுதுங்கள். இந்தியாவில் புதிய மற்றும் தனி மாநிலங்களை உருவாக்குவதற்கான கோரிக்கைகள் அவ்வப்போது எழுவதற்கு பின்னால் பல்வேறு சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகள் உள்ளன.
விடுதலைக்குப் பிறகு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டாலும் நிர்வாக வசதி மற்றும் பிராந்திய வளர்ச்சி சார்ந்த கோரிக்கைகள் இன்றும் நீடிக்கின்றன. தனி மாநில கோரிக்கைகளுக்கான முக்கிய காரணிகள் இதோ. பிராந்திய பொருளாதார ஏற்றத்தாழ்வு. ஒரே மாநிலத்திற்குள் ஒரு பகுதி மட்டும் வளர்ச்சியடைந்து மற்றொரு பகுதி புறக்கணிக்கப்படும்போது தனி மாநில கோரிக்கை வலுப்பெறுகிறது. காரணி: மாநிலத்தின் வருமானம் மற்றும் நிதி ஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சுற்றியே குவிக்கப்படுவது. உதாரணம்: ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலங்கானா பிரிக்கப்பட்டதற்கும் தற்போது மேற்கு வங்கத்தில் எழும் கூர்காலாந்து கோரிக்கைக்கும் பொருளாதார புறக்கணிப்பே முக்கிய காரணம். கலாச்சார மற்றும் இன அடையாளம். மொழி, பழக்கவழக்கங்கள் மற்றும் இன ரீதியாக தனித்துவமாக இருக்கும் மக்கள் தங்களின் அடையாளத்தை பாதுகாக்கவும் அங்கீகரிக்கவும் தனி மாநிலத்தை கோருகின்றனர். காரணி: பெரும்பான்மை மக்களின் கலாச்சாரம் தங்களின் தனித்துவத்தை அழித்துவிடுமோ என்ற அச்சம். உதாரணம்: பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க உருவான ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள். நிர்வாக வசதி. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட மாநிலங்களில் கடைக்கோடி மக்களுக்கு அரசின் திட்டங்கள் சென்றடைவதில் சிக்கல் ஏற்படுகிறது. காரணி: தலைநகரிலிருந்து வெகுதூரத்தில் உள்ள மக்கள் நிர்வாக ரீதியான பணிகளுக்காக பல மைல் தூரம் பயணிக்க வேண்டியிருப்பது. உதாரணம்: உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தரகண்ட் பிரிக்கப்பட்டதற்கு அதன் மலைப்பாங்கான நிலப்பரப்பும் நிர்வாகச் சிக்கலுமே காரணம். இதே அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தை 4 மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிலவுகிறது. அரசியல் அதிகாரம் மற்றும் பிரதிநிதித்துவம். உள்ளூர் தலைவர்கள் மற்றும் சமூகத்தினர் தங்களின் அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டவும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெறவும் தனி மாநிலத்தை விரும்புகின்றனர். காரணி: ஒரு மாநிலத்தின் அரசியலில் சில குறிப்பிட்ட சாதியினர் அல்லது பிராந்தியத்தினர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தும்போது மற்றவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போவது. வளங்கள் மீதான கட்டுப்பாடு. நிலம், நீர் மற்றும் கனிம வளங்கள் நிறைந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அந்த வளங்களின் பயன் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். முடிவுரை: தனி மாநிலங்களை உருவாக்குவது நிர்வாகத்தை எளிதாக்கினாலும் அது மொழிவாரி ஒற்றுமையை சிதைக்கக்கூடும் என்ற விமர்சனமும் உள்ளது. எனவே புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கு முன் மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம் (SRC) போன்ற அமைப்புகளின் பரிந்துரைகள் மற்றும் மக்களின் உண்மையான தேவைகளை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். Write short note on factors responsible for increasing demands for the formation of separate states. தனி மாநிலங்களை உருவாக்குவதற்கான கோரிக்கைகள் அதிகரிப்பதற்கு காரணமான காரணிகள் குறித்து சிறு குறிப்பை எழுதுங்கள். Factors responsible for increasing demands for separate states. தனி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் அதிகரிப்பதற்கு காரணமான காரணிகள். Key factors: regional identity. A strong sense of regional identity and cultural distinctiveness can lead to demands for separate statehood. பிராந்திய அடையாளம். பிராந்திய அடையாளம் மற்றும் கலாச்சார தனித்துவத்தின் வலுவான உணர்வு தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுக்கும். Economic disparities. Economic disparities and feelings of neglect or exploitation by the existing state government can fuel demands for separate statehood. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் தற்போதுள்ள மாநில அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட உணர்வுகள் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளை தூண்டும். Administrative efficiency. Inefficient administration and lack of representation in the existing state government can lead to demands for separate statehood. நிர்வாகத்திறன். திறமையற்ற நிர்வாகம் மற்றும் தற்போதுள்ள மாநில அரசாங்கத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாதது தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுக்கும். Historical grievances. Historical grievances and unresolved issues can contribute to demands for separate statehood. வரலாற்று குறைகள். வரலாற்று குறைகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளுக்கு பங்களிக்கக்கூடும். Political mobilization. Effective political mobilization and leadership can galvanize demands for separate statehood. அரசியல் அணிதிரட்டல். பயனுள்ள அரசியல் அணிதிரட்டல் மற்றும் தலைமை தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளை தூண்டும்.
Other contributing factors பிற பங்களிக்கும் காரணிகள். Linguistic and cultural differences. Linguistic and cultural differences can contribute to demands for separate statehood, particularly if these differences are not recognized or accommodated by the existing state government. மொழியியல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகள். மொழியியல் மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளுக்கு பங்களிக்கக்கூடும், குறிப்பாக இந்த வேறுபாடுகள் தற்போதுள்ள மாநில அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாவிட்டால் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால். Resource management. Disputes over resource management and allocation can also lead to demands for separate statehood. வள மேலாண்மை மற்றும் ஒதுக்கீடு குறித்த சர்ச்சைகளும் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகளுக்கு வழிவகுக்கும். Conclusion. The demands for separate statehood in India are complex and multifaceted, driven by a range of factors. Understanding these factors is crucial for addressing the concerns and aspirations of different regions and communities. இந்தியாவில் தனி மாநிலத்திற்கான கோரிக்கைகள் சிக்கலானவை மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவை, அவை பல்வேறு காரணிகளால் இயக்கப்படுகின்றன. பல்வேறு பிராந்தியங்கள் மற்றும் சமூகங்களின் கவலைகள் மற்றும் விருப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த காரணிகளை புரிந்துகொள்வது மிக முக்கியமானது. தேசிய ஒற்றுமை நேஷனல் இன்டகிரேஷன் என்பது ஒரு நாட்டில் வாழும் பல்வேறு மொழிகள், மதங்கள், சாதிகள் மற்றும் கலாச்சார பின்னணி கொண்ட மக்கள் தங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை மறந்து தங்களை ஒரே தேசத்தின் குடிமக்களாக உணரும் பிணைப்பை குறிக்கிறது. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டிற்கு இதுவே முதுகெலும்பாகும். சமூகவியல் மற்றும் அரசியல் கண்ணோட்டத்தில் தேசிய ஒற்றுமையின் முக்கிய அம்சங்கள் இதோ. தேசிய ஒற்றுமையின் அடிப்படை தூண்கள். இந்தியாவில் ஒற்றுமையை நிலைநிறுத்த பின்வரும் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு அனைத்து குடிமகன்களுக்கும் சமமான உரிமைகளை வழங்குகிறது. மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகம் ஆகியவை மக்களை ஒன்றிணைக்கும் பொதுவான சட்டங்களாக உள்ளன. மதச்சார்பின்மை செக்யுலரிசம். அரசு எந்த ஒரு மதத்தையும் முன்னிறுத்தாமல் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவது மக்களிடையே நம்பிக்கையை உருவாக்குகிறது. கலாச்சார ஒருங்கிணைப்பு. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்கள் இணைந்து உருவாக்கிய கலவை கலாச்சாரம் காம்போசைட் கல்ச்சர் இந்திய அடையாளத்தை வலுப்படுத்துகிறது. தேசிய ஒற்றுமைக்குச் சவாலாக இருக்கும் காரணிகள். துரதிர்ஷ்டவசமாக சில காரணிகள் இந்த ஒற்றுமையை சிதைக்க முயல்கின்றன. வகுப்புவாதம் கம்யூனலிசம். மதத்தின் பெயரால் பிரிவினையை தூண்டுவது மற்றும் ஒரு மதத்தினர் மற்றொரு மதத்தினரை எதிரியாக பார்ப்பது. சாதியவாதம் காஸ்டியிசம். சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் சமூகத்தில் சமத்துவமின்மையை உண்டாக்கி மக்களை குழுக்களாக பிரிக்கின்றன. பிராந்தியவாதம் ரீஜனலிசம். தேசிய நலனை விட தனது மாநிலம் அல்லது பிராந்திய நலனே முக்கியம் என கருதுவதும் மற்ற மாநில மக்களை அந்நியர்களாக பார்ப்பதும். மொழிப்போர் லிங்குவிசம். ஒரு குறிப்பிட்ட மொழியை மற்றவர்கள் மீது திணிப்பதும் அல்லது மொழியின் பெயரால் வெறுப்பை வளர்ப்பதும். ஒற்றுமையை வளர்ப்பதற்கான வழிமுறைகள். தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த அரசு மற்றும் சமூகம் எடுக்கும் முயற்சிகள். தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் NIC. இது வகுப்புவாதம், சாதியவாதம் போன்ற பிரிவினைவாத சக்திகளை எதிர்கொள்ள அரசு அமைத்துள்ள ஒரு உயர்மட்ட அமைப்பாகும். கல்வி முறை. பள்ளி பாடப்புத்தகங்களில் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை போதிப்பதன் மூலம் இளைய தலைமுறையினரிடம் தேசப்பற்றை வளர்த்தல். தேசிய விழாக்கள். சுதந்திர தினம், குடியரசு தினம் மற்றும் காந்தி ஜெயந்தி போன்ற விழாக்கள் சாதி, மதங்களை கடந்து மக்களை இந்தியர்களாக அணிதிரட்டுகின்றன. பொருளாதார வளர்ச்சி. அனைத்து பிராந்தியங்களுக்கும் சமமான வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் புறக்கணிக்கப்பட்ட உணர்வை போக்கலாம். முடிவுரை. தேசிய ஒற்றுமை என்பது ஒரு நிலையான நிலை அல்ல, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒவ்வொரு குடிமகனும் தனது தனிப்பட்ட அடையாளத்தை மதிக்கும் அதே வேளையில் இந்தியா என்ற பொது அடையாளத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் போதுதான் உண்மையான தேசிய ஒருமைப்பாடு சாத்தியமாகும். Write short note. National unity. சிறுகுறிப்பு எழுதுங்கள். தேசிய ஒற்றுமை.
National unity in India. National unity in India refers to the integration and cohesion of diverse groups, communities, and regions within the country. It is essential for promoting social harmony, economic development, and political stability. இந்தியாவில் தேசிய ஒற்றுமை என்பது நாட்டிற்குள் உள்ள பல்வேறு குழுக்கள், சமூகங்கள் மற்றும் பிராந்தியங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒற்றுமையை குறிக்கிறது. சமூக நல்லிணக்கம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு இது அவசியம். Key factors promoting national unity. தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும் முக்கிய காரணிகள். Constitutional values. The Indian Constitution promotes values such as equality, justice, and freedom, which are essential for national unity. அரசியலமைப்பு மதிப்புகள். இந்திய அரசியலமைப்பு சமத்துவம், நீதி மற்றும் சுதந்திரம் போன்ற மதிப்புகளை ஊக்குவிக்கிறது, இவை தேசிய ஒற்றுமைக்கு அவசியமானவை. Cultural diversity. India's rich cultural diversity is a strength that can promote national unity, as people from different backgrounds learn to coexist and celebrate their differences. கலாச்சார பன்முகத்தன்மை. இந்தியாவின் வளமான கலாச்சார பன்முகத்தன்மை, வெவ்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் இணைந்து வாழவும், தங்கள் வேறுபாடுகளை கொண்டாடவும் கற்றுக்கொள்வதால் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும் ஒரு பலமாகும். Economic development. Economic development and growth can promote national unity by reducing poverty and inequality, and creating opportunities for all citizens. பொருளாதார மேம்பாடு. பொருளாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சி வறுமை மற்றும் சமத்துவமின்மையை குறைப்பதன் மூலமும், அனைத்து குடிமக்களுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்க முடியும். Challenges to national unity. தேசிய ஒற்றுமைக்கு சவால்கள். Regionalism and separatism. Regionalism and separatism can pose significant challenges to national unity, as different regions may feel marginalized or excluded from the national mainstream. பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதம். பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதம் தேசிய ஒற்றுமைக்கு குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தக்கூடும், ஏனெனில் வெவ்வேறு பிராந்தியங்கள் தேசிய நீரோட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாகவோ அல்லது ஒதுக்கப்பட்டதாகவோ உணரப்படலாம். Communalism and social tensions. Communalism and social tensions can undermine national unity, particularly if they are fueled by religious or ethnic differences. வகுப்புவாதம் மற்றும் சமூக பதட்டங்கள். வகுப்புவாதம் மற்றும் சமூக பதட்டங்கள் தேசிய ஒற்றுமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும், குறிப்பாக அவை மத அல்லது இன வேறுபாடுகளால் தூண்டப்பட்டால். Economic inequality. Economic inequality can also pose a challenge to national unity, as different groups may feel that they are not benefiting equally from economic growth and development. பொருளாதார சமத்துவமின்மை. பொருளாதார சமத்துவமின்மை தேசிய ஒற்றுமைக்கும் ஒரு சவாலாக இருக்கலாம், ஏனெனில் வெவ்வேறு குழுக்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியிலிருந்து சமமாக பயனடையவில்லை என்று உணரலாம். Promoting national unity. தேசிய ஒற்றுமையை ஊக்குவித்தல். Education and awareness. Education and awareness programs can promote national unity by teaching citizens about the importance of diversity, inclusivity, and social harmony. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் குடிமக்களுக்கு பன்முகத்தன்மை, உள்ளடக்கம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கற்பிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும். Inclusive governance. Inclusive governance and policies that address the needs and concerns of all sections of society can promote national unity. உள்ளடக்கிய நிர்வாகம். சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்யும் உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் கொள்கைகள் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும். Cultural exchange and integration. Cultural exchange programs and initiatives can promote national unity by celebrating diversity and promoting cross-cultural understanding. கலாச்சார பரிமாற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு. கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதன் மூலமும் கலாச்சாரங்களுக்கு இடையிலான புரிதலை ஊக்குவிப்பதன் மூலமும் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும். Conclusion. National unity is essential for India's progress and development. By promoting constitutional values, celebrating cultural diversity,
and addressing the challenges that undermine national unity, India can build a more harmonious and united society. இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேசிய ஒற்றுமை அவசியம். அரசியலமைப்பு விழுமியங்களை ஊக்குவிப்பதன் மூலமும் கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டாடுவதன் மூலமும் தேசிய ஒற்றுமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் சவால்களை எதிர்கொள்வதன் மூலமும் இந்தியா மிகவும் இணக்கமான மற்றும் ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்க முடியும். கிராமப்புற இந்தியாவின் பாரம்பரிய அதிகார அமைப்பை விவரிக்கவும். சமீபத்திய ஆண்டுகளில் அதன் மாறிவரும் முறைக்கு பங்களித்த காரணிகளை பற்றி விவாதிக்கவும். கிராமப்புற இந்தியாவின் அதிகார அமைப்பு என்பது பாரம்பரியமாக நிலவுடைமை மற்றும் சாதி படிநிலைகளை அடிப்படையாக கொண்டது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிந்தைய சட்ட மாற்றங்களும் சமூக நகர்வுகளும் இந்த அமைப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான பகுப்பாய்வு இதோ. கிராமப்புற இந்தியாவின் பாரம்பரிய அதிகார அமைப்பு. பாரம்பரியமாக கிராமப்புற அதிகாரம் ஒரு சில குழுக்களிடம் மட்டுமே குவிந்திருந்தது. இதனை சமூகவியலாளர் என். ஸ்ரீனிவாஸ் பின்வரும் கருத்துக்கள் மூலம் விளக்குகிறார். ஆதிக்கச் சாதி டாமினன்ட் காஸ்ட் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கும், அதிக நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் சமூக படிநிலையில் ஓரளவுக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கும் சாதியே கிராமத்தின் அதிகாரத்தை தீர்மானித்தது. நிலவுடைமை முறை லேண்ட் ஓனர்ஷிப் நிலமே அதிகாரத்தின் ஊற்றாக இருந்தது. ஜமீன்தாரி மற்றும் ரயத்துவாரி முறைகள் நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கும் இடையே ஒரு எஜமான் தொழிலாளி பேட்ரன் கிளையண்ட் உறவை உருவாக்கியது. சாதி பஞ்சாயத்துகள் அதிகாரப்பூர்வமற்ற சாதி அமைப்புகள் கிராமத்தின் விதிகளை தீர்மானித்தன. சமூக தகராறுகள் மற்றும் ஒழுக்கக் கட்டுப்பாடுகள் இந்த அமைப்புகளாலேயே கையாளப்பட்டன. சடங்கு அந்தஸ்து பிராமணர்கள் சடங்கு ரீதியாக உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் லௌகீக அதிகாரம் நிலம் வைத்திருந்த இடைநிலை சாதிகளிடமே இருந்தது. அதிகார அமைப்பு மாறி வருவதற்கான காரணிகள். சமீபத்திய ஆண்டுகளில் பாரம்பரிய அதிகார மையங்கள் சரிந்து புதிய ஜனநாயக அமைப்புகள் உருவெடுத்துள்ளன. இதற்கான முக்கிய காரணிகள். நிலச்சீர்திருத்தங்கள் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், சுதந்திரத்திற்கு பிறகு கொண்டுவரப்பட்ட ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும் நில உச்சவரம்பு சட்டம் ஆகியவை பெரிய நிலப்பிரபுக்களின் பிடியிலிருந்து அதிகாரத்தை பறித்தன. இது நடுத்தர வர்க்கச் சாதிகள் அதிகாரம் பெற வழிவகுத்தது. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் இடஒதுக்கீடு 73வது சட்டத்திருத்தம் 1992 இல் கொண்டுவரப்பட்ட 73வது அரசியலமைப்பு திருத்தம் கிராமப்புற அதிகார அமைப்பில் புரட்சியை ஏற்படுத்தியது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு. கிராமத் தலைவர்களாக பெண்கள் பதவியேற்பது பாரம்பரிய ஆணாதிக்க அதிகார அமைப்பை சிதைத்துள்ளது. இடஒதுக்கீடு தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் பஞ்சாயத்து தலைவர்களாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றது. பல நூற்றாண்டுகளாக நிலவிய சாதி மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன். புதிய விவசாய தொழில்நுட்பங்கள் ஒரு புதிய விவசாய மேல்தட்டை அக்ரேரியன் எலீட் உருவாக்கியது. இது பாரம்பரிய நிலப்பிரபுக்களை தாண்டி உழைக்கும் வர்க்கத்திலிருந்து வந்த நடுத்தரச் சாதிகள் பொருளாதார பலம் பெற உதவியது. கல்வி மற்றும் நகரமயமாக்கல். கிராமப்புற இளைஞர்கள் கல்வி பெற்று நகரங்களுக்கு புலம்பெயர்வது கிராமத்தில் நிலவும் பாரம்பரிய கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. தலித் இயக்கங்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் அரசியல் விழிப்புணர்வு ஆகியவை அதிகாரத்தை கீழிருந்து மேல் நோக்கி நகர்த்தியுள்ளன. அரசு நலத்திட்டங்கள் மற்றும் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ போன்ற திட்டங்கள் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கின. இதனால் அவர்கள் நிலப்பிரபுக்களை மட்டுமே சார்ந்து இருக்கும் ஜஜமானி முறை ஜாஜ்மானி சிஸ்டம் வீழ்ச்சியடைந்து தொழிலாளர்களின் பேரம் பேசும் திறன் அதிகரித்துள்ளது. முடிவுரை. கிராமப்புற இந்தியாவின் அதிகார அமைப்பு முற்றிலும் ஜனநாயகமயமாக்கப்பட்டு விட்டது என்று கூற முடியாது. இன்றும் பல இடங்களில் மறைமுகமான சாதி ஆதிக்கம் நிலவுகிறது. இருப்பினும் வாக்கு வங்கி அரசியல் மற்றும் அதிகார பரவலாக்கல் ஆகியவை கிராமப்புற அதிகாரத்தின் முகவரியை மாற்றியுள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை. Describe the traditional power structure in rural India.
Discuss the factors that have contributed to its changing pattern in recent years. கிராமப்புற இந்தியாவின் பாரம்பரிய அதிகார அமைப்பை விவரிக்கவும். சமீபத்திய ஆண்டுகளில் அதன் மாறிவரும் முறைக்கு பங்களித்த காரணிகளை பற்றி விவாதிக்கவும். Traditional power structure in rural India. The traditional power structure in rural India has been shaped by a complex interplay of factors, including caste, class, and land ownership. கிராமப்புற இந்தியாவில் பாரம்பரிய அதிகார அமைப்பு சாதி, வர்க்கம் மற்றும் நில உரிமை உள்ளிட்ட காரணிகளின் சிக்கலான தொடர்புகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. Landlords and zamindars, wealthy landowners who controlled large tracts of land and wielded significant economic and social power. நில உரிமையாளர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் பெரிய நிலங்களை கட்டுப்படுத்தி குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக அதிகாரத்தை வைத்திருந்த பணக்கார நில உரிமையாளர்கள். Upper castes, members of upper castes, such as Brahmins and Rajputs, have traditionally held positions of power and influence in rural society. உயர் சாதியினர், பிராமணர்கள் மற்றும் ராஜபுத்திரர்கள் போன்ற உயர் சாதிகளைச் சேர்ந்தவர்கள் பாரம்பரியமாக கிராமப்புற சமூகத்தில் அதிகாரம் மற்றும் செல்வாக்குமிக்க பதவிகளை வகித்துள்ளனர். Village elders, respected community leaders who played a key role in resolving disputes and making decisions for the village. கிராம பெரியவர்கள், கிராமத்திற்கான சர்ச்சைகளை தீர்ப்பதிலும் முடிவுகளை எடுப்பதிலும் முக்கிய பங்கு வகித்த மரியாதைக்குரிய சமூக தலைவர்கள். Changing pattern of power structure அதிகார அமைப்பின் வடிவத்தை மாற்றுதல். Land reforms. Land reform policies have aimed to reduce inequality in land ownership and empower small and marginal farmers. நில சீர்திருத்தங்கள். நிலச்சீர்திருத்த கொள்கைகள் நில உரிமையில் உள்ள சமத்துவமின்மையை குறைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. பஞ்சாயத்தி ராஜ். The introduction of Panchayati Raj institutions has decentralized power to the local level, providing opportunities for marginalized groups to participate in decision making. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் அறிமுகம் உள்ளூர் மட்டத்திற்கு அதிகாரத்தை பரவலாக்கி விளிம்பு நிலை குழுக்கள் முடிவெடுப்பதில் பங்கேற்க வாய்ப்புகளை வழங்குகிறது. Economic changes. Economic growth and diversification have led to the emergence of new economic elites and changed the traditional power dynamics. பொருளாதார மாற்றங்கள். பொருளாதார வளர்ச்சி மற்றும் பல்வகைப்படுத்தல் புதிய பொருளாதார உயரடுக்கின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது மற்றும் பாரம்பரிய அதிகார இயக்கவியலை மாற்றியுள்ளது. Caste and social movements. Social movements and activism have challenged traditional caste-based power structures and promoted social justice. சாதி மற்றும் சமூக இயக்கங்களும் செயல்பாடுகளும் பாரம்பரிய சாதி அடிப்படையிலான அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்து சமூக நீதியை மேம்படுத்தியுள்ளன. Impact of changing power structure அதிகார கட்டமைப்பை மாற்றுவதன் தாக்கம். Increased participation. Decentralization and social movements have increased participation of marginalized groups in decision-making processes. அதிகரித்த பங்கேற்பு, அதிகார பரவலாக்கம் மற்றும் சமூக இயக்கங்கள் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் விளிம்பு நிலை குழுக்களின் பங்கேற்பை அதிகரித்துள்ளன. Challenges to traditional power. The traditional power structure has been challenged, and new leaders and groups have emerged to claim their space in rural politics. பாரம்பரிய அதிகாரத்திற்கான சவால்கள். பாரம்பரிய அதிகார அமைப்பு சவால் செய்யப்பட்டுள்ளது, மேலும் கிராமப்புற அரசியலில் தங்கள் இடத்தை பெற புதிய தலைவர்களும் குழுக்களும் உருவாகியுள்ளன. New forms of inequality. However, new forms of inequality have also emerged, and the power dynamics continue to evolve in response to changing economic and social contexts. சமத்துவமின்மையின் புதிய வடிவங்கள். இருப்பினும் சமத்துவமின்மையின் புதிய வடிவங்களும் உருவாகியுள்ளன, மேலும் மாறிவரும் பொருளாதார மற்றும் சமூக சூழல்களுக்கு ஏற்ப அதிகார இயக்கவியல் தொடர்ந்து உருவாகி வருகிறது. Conclusion. The traditional power structure in rural India has undergone significant changes in recent years, driven by various factors. While these changes have opened up new opportunities for marginalized groups, they have also created new challenges and complexities.
கிராமப்புற இந்தியாவில் பாரம்பரிய அதிகார அமைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் பல்வேறு காரணிகளால் இயக்கப்படும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த மாற்றங்கள் விளிம்புநிலை குழுக்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்தாலும் அவை புதிய சவால்களையும் சிக்கல்களையும் உருவாக்கியுள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பில் அரசின் பங்கை மதிப்பிடுங்கள். 1947 இல் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது வறுமை, எழுத்தறிவின்மை மற்றும் சமூக பிளவுகள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. இதனை ஒரு நவீன, சமத்துவ நாடாக மாற்ற அரசு மேற்கொண்ட சமூக மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முயற்சிகள் மிக முக்கியமானவை. இதனை பின்வரும் தலைப்புகளில் மதிப்பீடு செய்யலாம். பொருளாதார மறுசீரமைப்பு எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசு கலப்பு பொருளாதார மிக்ஸ்ட் எக்கானமி முறையை தேர்ந்தெடுத்தது. 5 திட்டங்கள். 1951 இல் தொடங்கப்பட்ட 5 திட்டங்கள் மூலம் விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நேருவின் தலைமையிலான அரசு கனரக தொழில்களை ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நவீன இந்தியாவின் கோயில்களாக கருதியது. நிலச்சீர்திருத்தங்கள், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, நில உச்சவரம்பு சட்டம் மற்றும் குத்தகை சீர்திருத்தங்கள் மூலம் விவசாயிகளுக்கு நில உரிமை வழங்க அரசு முயன்றது. இது கிராமப்புற பொருளாதார அமைப்பை மாற்றியது. பசுமை புரட்சி. 1960கள் உணவு பற்றாக்குறையை போக்க அரசு நவீன விதைகளையும் உரங்களையும் அறிமுகப்படுத்தியது. இது இந்தியாவை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையச் செய்தது. வங்கிகள் தேசியமயம். 1969 இந்திரா காந்தி காலத்தில் 14 பெரிய தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இது சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கடன் வசதி கிடைக்க வழிவகை செய்தது. சமூக மறுசீரமைப்பு சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். சமூக படிநிலைகளை தகர்த்து சமத்துவத்தை உருவாக்க அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்தது. அரசியலமைப்பு சட்டம் 1950, தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு 14 மற்றும் சாதி, மத பாகுபாடற்ற நிலை ஆகியவற்றை சட்டப்பூர்வமாக்கியது. இடஒதுக்கீடு மற்றும் பாதுகாப்பு பாகுபாடு. வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்ட எஸ்சி, எஸ்டி மற்றும் பின்னர் ஓபிசி பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கி அவர்களை சமூகத்தின் பொதுநீரோட்டத்திற்கு அரசு கொண்டு வந்தது. இந்து சட்ட தொகுப்பு ஹிந்து கோட் பில் பெண்களுக்கான சொத்துரிமை, விவாகரத்து மற்றும் பலதார மனத்தடை போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் இந்து சமூக அமைப்பில் அரசு பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது. கல்வி மற்றும் சுகாதாரம். ஐஐடிக்கள், ஐஐஎம்கள் மற்றும் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை நிறுவி உயர்கல்வி மற்றும் மருத்துவத் துறையில் அரசு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியது. அனைவருக்கும் கல்வி சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் ஆரம்ப கல்வியை உறுதி செய்தது. நவீன கால மாற்றங்கள். 1991க்கு பிறகு 1991 இல் அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் எல்பிஜி கொள்கைகள் அரசின் பங்கை உற்பத்தியாளர் என்ற நிலையிலிருந்து ஒழுங்குபடுத்துபவர் ரெகுலேட்டர் என்ற நிலைக்கு மாற்றியது. இது வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்தாலும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசின் பங்கு இன்னும் அவசியமாகவே உள்ளது. முடிவுரை. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசு ஒரு சிதைந்த தேசத்தை ஒருங்கிணைத்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாற்றியதில் முக்கிய பங்காற்றியுள்ளது. இருப்பினும் உண்மையான சமூக மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு என்பது அரசின் திட்டங்களோடு மக்களின் விழிப்புணர்வும் இணையும் போதுதான் முழுமையடையும். Evaluate the role of state in social and economic reconstruction of Indian society since independence. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பில் அரசின் பங்கை மதிப்பிடுங்கள். The Indian state has played a pivotal role in the country's social and economic reconstruction since independence. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பில் இந்திய அரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது.
Social reconstruction சமூக மறுசீரமைப்பு abolition of social evils. The state has taken decisive steps to abolish social evils like untouchability, child marriage, and the practice of sati, promoting social equity and justice. சமூக தீமைகளை ஒழித்தல், சமூக சமத்துவம் மற்றும் நீதியை மேம்படுத்துவதன் மூலம் தீண்டாமை, குழந்தை திருமணம் மற்றும் சதி நடைமுறை போன்ற சமூக தீமைகளை ஒழிக்க அரசு தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. Positive discrimination and reservations. The state has introduced policies of positive discrimination, providing reservations in education, employment, and political representation for marginalized communities, such as scheduled castes, scheduled tribes, and other backward classes. நேர்மறையான பாகுபாடு மற்றும் இடஒதுக்கீடு. மாநிலம் நேர்மறையான பாகுபாடு கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் இடஒதுக்கீடுகளை வழங்குகிறது. அதாவது பட்டியல் சாதியினர், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்ற ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு. Welfare state initiatives. The state has implemented various welfare programs, like the National Rural Employment Guarantee Act (NREGA), to provide job security and alleviate poverty in rural areas. நலன்புரி அரசு முயற்சிகள். கிராமப்புறங்களில் வேலை பாதுகாப்பை வழங்கவும் வறுமையை ஒழிக்கவும் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாதச் சட்டம் NREGA போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளது. Economic reconstruction பொருளாதார மறுசீரமைப்பு. Economic planning and state intervention. The state has played a crucial role in economic planning, directing resources and investments to achieve balanced growth through 5-year plans. பொருளாதார திட்டமிடல் மற்றும் மாநில தலையீடு. 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் சீரான வளர்ச்சியை அடைய வளங்கள் மற்றும் முதலீடுகளை வழிநடத்தி பொருளாதார திட்டமிடலில் மாநிலம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. Public sector enterprises. The state has established public sector enterprises in key sectors like steel, coal, and heavy machinery, laying the groundwork for India's industrial capabilities. பொதுத்துறை நிறுவனங்கள், எஃகு, நிலக்கரி மற்றும் கனரக இயந்திரங்கள் போன்ற முக்கிய துறைகளில் பொதுத்துறை நிறுவனங்களை அரசு நிறுவியுள்ளது. இந்தியாவின் தொழில்துறை திறன்களுக்கு அடித்தளம் அமைத்துள்ளது. Regulatory frameworks. The state has established regulatory bodies like the Reserve Bank of India (RBI) and the Securities and Exchange Board of India (SEBI) to ensure fair practices and economic stability. ஒழுங்குமுறை கட்டமைப்புகள், நியாயமான நடைமுறைகள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) மற்றும் இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் (SEBI) போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகளை அரசு நிறுவியுள்ளது. Challenges and limitations. Bureaucratic inefficiency and corruption. Despite efforts, bureaucratic inefficiency and corruption remain significant challenges to effective governance. அதிகாரத்துவ திறமையின்மை மற்றும் ஊழல். முயற்சிகள் இருந்தபோதிலும் அதிகாரத்துவ திறமையின்மை மற்றும் ஊழல் பயனுள்ள நிர்வாகத்திற்கு குறிப்பிடத்தக்க சவால்களாகவே உள்ளன. Economic disparities. Regional imbalances and economic disparities persist, requiring continuous policy adjustments and reforms. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தொடர்கின்றன. இதற்கு தொடர்ச்சியான கொள்கை சரிசெய்தல் மற்றும் சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன. Capacity building. States face challenges in capacity building, impacting governance quality and public service delivery. திறன் மேம்பாடு. மாநிலங்கள் திறன் மேம்பாட்டில் சவால்களை எதிர்கொள்கின்றன, இது நிர்வாக தரம் மற்றும் பொது சேவை வழங்கலை பாதிக்கிறது. Overall, the Indian state has made significant strides in promoting social justice, economic growth, and inclusive development. However, addressing the challenges and limitations of governance remains crucial for achieving sustainable and equitable development. ஒட்டுமொத்தமாக, இந்திய அரசு சமூக நீதி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. இருப்பினும், நிலையான மற்றும் சமமான வளர்ச்சியை அடைவதற்கு நிர்வாகத்தின் சவால்கள் மற்றும் வரம்புகளை நிவர்த்தி செய்வது மிக முக்கியமானது.
இந்தியாவில் கிராம அளவில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் பங்கேற்பு பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் கிராமப்புற மேம்பாடு என்பது வெறும் அரசு இயந்திரத்தின் செயல்பாடாக மட்டும் இல்லாமல் நிர்வாக நடவடிக்கைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் மற்றும் மக்களின் பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன் ஆகிய இரண்டின் இணைந்த செயல்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இதனை பின்வருமாறு விவாதிக்கலாம். நிர்வாக நடவடிக்கைகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் அரசு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தெளிவான படிநிலை மற்றும் நிதி ஒதுக்கீட்டு முறைகளை பின்பற்றுகிறது. நிர்வாக படிநிலை மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொள்கைகளை வகுக்கின்றன. மாவட்ட அளவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை DRDA மற்றும் மாவட்ட ஆட்சியர் திட்டங்களை ஒருங்கிணைக்கின்றனர். வட்டார அளவில் பிளாக் லெவல் OBDO எனப்படும் வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல்பாடுகளை கண்காணிக்கிறார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு 73வது சட்டத்திருத்தத்திற்கு பிறகு கிராம ஊராட்சிகளே திட்டங்களை செயல்படுத்தும் முதன்மை நிர்வாக அமைப்பாக மாறியுள்ளன. நிதியை திரட்டுவது மற்றும் செலவிடுவது ஆகியவற்றில் இவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமை கவர்னன்ஸ் தற்போது திட்டங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர டிஜிட்டல் இந்தியா மூலம் நேரடி பயன் பரிமாற்றம் DBT மற்றும் கிராம் ஸ்வராஜ் கிராம் ஸ்வராஜ் போன்ற இணையதளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மக்களின் பங்கேற்பு பார்ட்டிசிபேஷன் மக்களின் பங்கேற்பு என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை. இது இல்லையெனில் திட்டங்கள் மக்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யாது. கிராம சபை கிராம் சபா இது கிராம நாடாளுமன்றம் போன்றது. கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் பகுதிக்கு தேவையான திட்டங்களை தாங்களே தீர்மானிக்கின்றனர். இது கீழிருந்து மேல் நோக்கிய பாட்டம் அப் அப்ரோச் திட்டமிடலாகும். சுய உதவிக்குழுக்கள் SHGs குறிப்பாக பெண்கள் இந்த அமைப்புகளின் மூலம் பொருளாதார ரீதியாக ஒன்றிணைந்து வாழ்வாதார இயக்கம் NRLM போன்ற திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கின்றனர். சமூக தணிக்கை சோஷியல் ஆடிட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் MGNREGA கீழ் நடைபெறும் பணிகளை மக்களே தணிக்கை செய்வது ஊழலை குறைக்கவும் பொறுப்புணர்வை அதிகரிக்கவும் உதவுகிறது. பங்குபெறுதல் மதிப்பீடு பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரேசல் PRA கிராமத்தின் வளங்கள் மற்றும் தேவைகளை வரைபடமாக வரைந்து மக்களே அரசுக்கு தெரிவிக்கும் முறை இது. சவால்கள் மற்றும் தடைகள் நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியால் சில சிக்கல்கள் எழுகின்றன. நிர்வாக தாமதம் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படும் காலதாமதம் மற்றும் சிவப்பு நாடா முறை ரெட் டேபிசம் திட்டங்களை முடக்குகின்றன. மக்களின் அறியாமை பல நேரங்களில் தங்களுக்கு என்ன உரிமைகள் உள்ளன என்பது மக்களுக்கு தெரிவதில்லை. இது அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கிற்கு வழிவகுக்கிறது. சாதி மற்றும் அரசியல் தலையீடு கிராம சபைகளில் சில குறிப்பிட்ட சாதிகள் அல்லது அரசியல் பலம் உள்ளவர்கள் மட்டுமே முடிவெடுக்கும் சூழல் இன்னும் சில இடங்களில் நீடிக்கிறது. முடிவுரை நிர்வாகம் என்பது ஒரு உடல் என்றால் மக்களின் பங்கேற்பு என்பது அதன் உயிர். நிர்வாக நடவடிக்கைகள் திட்டங்களுக்கான சட்டப்பூர்வமான பாதையை அமைக்கின்றன, ஆனால் அந்த பாதையில் திட்டங்களை வெற்றிகரமாக ஓட வைப்பது மக்களின் ஈடுபாடே ஆகும். 2026ஆம் ஆண்டில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இந்த இரு தரப்பையும் இன்னும் நெருக்கமாக இணைத்துள்ளன. Discuss the executive measures and people's participation in implementing various development programs at the village level in India. இந்தியாவில் கிராம அளவில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மக்களின் பங்கேற்பு பற்றி விவாதிக்கவும். In India, executive measures and people's participation play a crucial role in implementing development programs at the village level. The government has introduced various initiatives to promote decentralization, inclusivity, and transparency in governance. இந்தியாவில் கிராம அளவில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் மக்கள் பங்கேற்பு முக்கிய பங்கு வகிக்கின்றன. நிர்வாகத்தில் பரவலாக்கம் உள்ளடக்கம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்க அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. Key initiatives Gram Panchayat Development Plans GPDPS
GPDPS enable participatory planning, allowing communities to identify and prioritize their needs through Gram Sabhas. This approach ensures that development efforts are people-centric and tailored to specific community needs. கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்கள் ஜிபிடிபிஎஸ் இப்கள் பங்கேற்பு திட்டமிடலை செயல்படுத்துகின்றன. சமூகங்கள் கிராம சபைகள் மூலம் தங்கள் தேவைகளை அடையாளம் கண்டு முன்னுரிமை அளிக்க அனுமதிக்கின்றன. இந்த அணுகுமுறை வளர்ச்சி முயற்சிகள் மக்களை மையமாக கொண்டவை மற்றும் குறிப்பிட்ட சமூக தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்கிறது. Panchayati Raj institutions pre have decentralized power to local bodies, empowering them to make decisions and implement development programs. This has led to increased citizen participation, improved service delivery, and enhanced accountability. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் ப்ரீக்கள் உள்ளூர் அமைப்புகளுக்கு பரவலாக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டுள்ளன. அவை முடிவுகளை எடுக்கவும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றன. இது குடிமக்களின் பங்கேற்பை அதிகரித்தல், மேம்பட்ட சேவை வழங்கல் மற்றும் மேம்பட்ட பொறுப்புணர்வை ஏற்படுத்த வழிவகுத்தது. Vibrant Villages Program. This program aims to develop essential infrastructure and create livelihood opportunities in border villages, promoting inclusive growth and retaining population in these areas. துடிப்பான கிராமங்கள் திட்டம். இந்த திட்டம் எல்லைப்புற கிராமங்களில் அத்தியாவசிய உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் இந்த பகுதிகளில் மக்கள் தொகையை தக்கவைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. Digital initiatives like Gram Swaraj and promote digital governance, transparency, and accountability in village administration. These platforms enable real-time monitoring, minimize bureaucratic delays, and facilitate citizen engagement. டிஜிட்டல் முயற்சிகள் கிராம் ஸ்வராஜ் மற்றும் PM வாணி போன்ற முயற்சிகள் கிராம நிர்வாகத்தில் டிஜிட்டல் நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கின்றன. இந்த தளங்கள் நிகழ்நேர கண்காணிப்பை செயல்படுத்துகின்றன, அதிகாரத்துவ தாமதங்களை குறைக்கின்றன மற்றும் குடிமக்கள் ஈடுபாட்டை எளிதாக்குகின்றன. People's participation மக்கள் பங்கேற்பு. Gram Sabhas provide a platform for citizens to participate in decision making, ensuring that development programs are responsive to local needs. கிராம சபைகள் குடிமக்கள் முடிவெடுப்பதில் பங்கேற்க ஒரு தளத்தை வழங்குகின்றன, வளர்ச்சி திட்டங்கள் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்கின்றன. Self-help groups SHGs have empowered women in rural areas, promoting economic and social development. They also contribute to local governance and decision making. சுய உதவிக்குழுக்கள் SHGs சுய உதவிக்குழுக்கள் கிராமப்புறங்களில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. அவை உள்ளூர் நிர்வாகம் மற்றும் முடிவெடுப்பதிலும் பங்களிக்கின்றன. Community mobilization and awareness generation are essential for effective implementation of development programs. This involves educating citizens about their rights, entitlements, and responsibilities. சமூக அணிதிரட்டல். வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கு சமூக அணிதிரட்டல் மற்றும் விழிப்புணர்வு உருவாக்கம் அவசியம். இதில் குடிமக்களுக்கு அவர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து கல்வி கற்பிப்பது அடங்கும். Benefits. Improved service delivery. Decentralization and people's participation have led to improved service delivery in areas like healthcare, education, and sanitation. மேம்படுத்தப்பட்ட சேவை வழங்கல், பரவலாக்கம் மற்றும் மக்கள் பங்கேற்பு சுகாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் மேம்பட்ட சேவை வழங்கலுக்கு வழிவகுத்துள்ளது. Increased transparency and accountability. Digital initiatives and participatory governance have enhanced transparency and accountability in village administration. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் அதிகரிப்பு. டிஜிட்டல் முன்முயற்சிகள் மற்றும் பங்கேற்பு நிர்வாகம் கிராம நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்தியுள்ளன. Empowerment of marginalized groups. Initiatives like SHGs and reservations for women in PRE have promoted social justice and empowerment of marginalized groups. ஒதுக்கப்பட்ட குழுக்களின் அதிகாரமளித்தல்,
சுய உதவிக்குழுக்கள் மற்றும் ப்ரீ-களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற முயற்சிகள் சமூக நீதி மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவித்துள்ளன. இந்தியாவில் முக்கிய அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை குறைந்து வருகிறதா? தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறையின் பின்னணியில் இந்த பிரச்சினையை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் சட்டபூர்வமான நிர்வாகம் மற்றும் அரசியலமைப்பு நிறுவனங்களின் தகுதி குறித்த விவாதம் தேசத்தை கட்டியெழுப்பும் நேஷன் பில்டிங் செயல்பாட்டில் மிக முக்கியமானது. ஒரு நாட்டின் நிறுவனங்கள் வலுவாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போதுதான் அந்த தேசம் நிலையான வளர்ச்சியை எட்ட முடியும். சமகால சூழலில் அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை லெஜிட்டிமசி எதிர்கொள்ளும் சவால்களை பின்வரும் பின்னணியில் விவாதிக்கலாம். அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை தற்போதைய நிலை. இந்தியாவின் முக்கிய தூண்களான நாடாளுமன்றம், நீதித்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற நிறுவனங்களின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மற்றும் அவற்றின் சட்டபூர்வமான செயல்பாடுகள் குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்தின் செயல்பாடு. நாடாளுமன்றத்தில் போதிய விவாதங்கள் இன்றி சட்டங்கள் நிறைவேற்றப்படுவது மற்றும் அடிக்கடி ஏற்படும் அமளிகளால் அவை முடக்கப்படுவது அதன் சட்டபூர்வமான அதிகாரத்தை குறைப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. சுயேட்சையான அமைப்புகளின் மீதான அழுத்தம். சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் அரசியல் தலையீடுகளுக்கு உள்ளாவதாக எழும் புகார்கள் அவற்றின் நடுநிலைமையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. நீதித்துறையின் காலதாமதம். நீதித்துறையில் நிலுவையில் உள்ள லட்சக்கணக்கான வழக்குகள் மற்றும் நீதிபதிகள் நியமனத்தில் நிலவும் சிக்கல்கள் சாமானிய மக்கள் நீதித்துறையை அணுகுவதில் தயக்கத்தை உண்டாக்குகின்றன. தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறையில் இதன் தாக்கம். தேசத்தை கட்டியெழுப்புதல் என்பது வெறும் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மட்டுமல்ல, அது மக்களின் நம்பிக்கையை பெறுவதும் ஆகும். நிறுவனங்களின் பலவீனம் இந்தச் செயல்முறையை எவ்வாறு பாதிக்கிறது? ஜனநாயக விழுமியங்கள் சரிவு. நிறுவனங்கள் தங்களின் சட்டபூர்வமான தன்மையை இழக்கும்போது மக்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்து தீவிரவாத அல்லது பிரிவினைவாத சக்திகளின் பக்கம் ஈர்க்கப்படலாம். சமூக நீதி பாதிக்கப்படல். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிறுவனங்கள் பலவீனமடையும் போது தேசத்தை கட்டியெழுப்புவதில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூசிவ் growth என்பது ஒரு கனவாகவே முடியும். அதிகார குவிப்பு. நிறுவனங்களுக்கிடையேயான தடுப்பு மற்றும் சமநிலை செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் குறையும் போது அதிகாரம் ஓரிடத்தில் குவியத் தொடங்கும். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும். முடிவுரை. இந்தியாவில் அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை முற்றிலும் அழிந்துவிடவில்லை, ஆனால் அவை ஒரு நெருக்கடி கிரைசிஸ் ஆஃப் லெஜிட்டிமசி காலத்தை சந்தித்து வருகின்றன. தேசத்தை கட்டியெழுப்பும் பணி என்பது நீண்ட கால பயணம். இதில் நிறுவனங்களின் நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பது மட்டுமே இந்தியாவின் ஜனநாயக எதிர்காலத்தை உறுதி செய்யும். Is legitimacy of key political institutions declining in India? Discuss this issue in the context of the process of nation building. இந்தியாவில் முக்கிய அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை குறைந்து வருகிறதா? தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறையின் பின்னணியில் இந்த பிரச்சினையை பற்றி விவாதிக்கவும். The legitimacy of key political institutions in India is a complex and multifaceted issue. While India's democratic institutions have been resilient, there are concerns about their legitimacy and effectiveness. இந்தியாவில் முக்கிய அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினையாகும். இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்கள் மீள்தன்மை கொண்டவை என்றாலும் அவற்றின் சட்டபூர்வமான தன்மை மற்றும் செயல்திறன் குறித்து கவலைகள் உள்ளன. Challenges to legitimacy. சட்டபூர்வமான தன்மைக்கு சவால்கள். Erosion of trust. There is a growing perception that political institutions are not functioning effectively, leading to a decline in trust among citizens. நம்பிக்கை அரிப்பு. அரசியல் நிறுவனங்கள் திறம்பட செயல்படவில்லை என்ற கருத்து அதிகரித்து வருகிறது, இது குடிமக்களிடையே நம்பிக்கை குறைவதற்கு வழிவகுக்கிறது. Partisan politics. The increasing polarization of politics has led to accusations of bias and partisanship,
undermining the legitimacy of institutions. கட்சி அரசியல், அரசியலின் அதிகரித்து வரும் துருவமுனைப்பு, சார்பு மற்றும் பாகுபாடு குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்தது, நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தியது. Corruption and inefficiency. Corruption and inefficiency in governance have contributed to public disillusionment with political institutions. ஊழல் மற்றும் திறமையின்மை. நிர்வாகத்தில் ஊழல் மற்றும் திறமையின்மை ஆகியவை அரசியல் நிறுவனங்கள் மீது பொதுமக்களின் ஏமாற்றத்திற்கு பங்களித்துள்ளன. Impact on nation building. தேசத்தை கட்டியெழுப்புதலில் தாக்கம். Undermining democratic values. A decline in legitimacy can undermine democratic values and institutions, potentially destabilizing the nation building process. ஜனநாயக மதிப்புகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துதல். சட்டபூர்வமான தன்மை குறைவது ஜனநாயக மதிப்புகள் மற்றும் நிறுவனங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். இது தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறையை சீர்குலைக்கும். Increased polarization. The erosion of trust in institutions can exacerbate polarization, making it challenging to build consensus and achieve national goals. அதிகரித்த துருவமுனைப்பு. நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை அரிப்பு துருவமுனைப்பை அதிகப்படுத்தக்கூடும். இது ஒருமித்த கருத்தை உருவாக்குவதையும் தேசிய இலக்குகளை அடைவதையும் சவாலாக மாற்றும். Weakened governance. Ineffective governance can hinder the delivery of essential services, impacting the quality of life for citizens and undermining national development. பலவீனமான நிர்வாகம். திறமையற்ற நிர்வாகம் அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதை தடுக்கலாம், குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும் மற்றும் தேசிய வளர்ச்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Factors contributing to legitimacy. சட்டபூர்வமான தன்மைக்கு பங்களிக்கும் காரணிகள். Accountability and transparency. Ensuring accountability and transparency in governance can help restore trust in institutions. பொறுப்புணர்வு மற்றும் வெளிப்படைத்தன்மை. நிர்வாகத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது நிறுவனங்களில் நம்பிக்கையை மீட்டெடுக்க உதவும். Inclusive decision making. Inclusive decision making processes that reflect the diversity of Indian society can enhance the legitimacy of institutions. உள்ளடக்கிய முடிவெடுத்தல். இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் உள்ளடக்கிய முடிவெடுக்கும் செயல்முறைகள் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மையை மேம்படுத்தும். Effective service delivery. Delivering essential services and addressing the needs of citizens can help build trust and confidence in institutions. பயனுள்ள சேவை வழங்கல். அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல் மற்றும் குடிமக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்தல் ஆகியவை நிறுவனங்களில் நம்பிக்கையையும் வளர்க்க உதவும். Conclusion. The legitimacy of key political institutions in India is facing challenges, which can impact the nation-building process. Addressing these challenges requires a multifaceted approach that promotes accountability, transparency, and inclusive decision-making. By strengthening democratic institutions and governance, India can build a more stable and prosperous future. இந்தியாவில் உள்ள முக்கிய அரசியல் நிறுவனங்களின் சட்டபூர்வமான தன்மை சவால்களை எதிர்கொள்கிறது. இது தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்முறையை பாதிக்கலாம். இந்த சவால்களை எதிர்கொள்ள பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் உள்ளடக்கிய முடிவெடுப்பதை ஊக்குவிக்கும் பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. ஜனநாயக நிறுவனங்கள் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா மிகவும் நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.